ஓம் ஈஸ்வரா குருதேவா. நாம் வாழ்க்கையில நாம் எதையுமே நல்ல குணங்கள் கொண்டு வலுவான நிலைகள் இருந்தாலும் நாம் பிரிதொரு நிலைகள்ல வேகமான நிலைகளை இயக்கி நாம் மாடு மிரண்டு வருவதை அந்த மிரட்சியான இந்த உணர்வு நாம் சுவாசித்து அது துரித நிலைகளை இயக்கினால்தான் நாம் அதிலிருந்து நாம் சரீரத்தை இந்த வாழ்க்கை என்ற நிலைகளை ஓட்ட முடியும். இல்லை என்றால் அந்த வாழ்க்கை என்ற நிலையே நம்மளுக்கு இருக்காது. நான் தர்மத்தை செய்தேன் புண்ணியத்தை செய்தேன் என்று இன்னைக்கு பஸ்ஸோ மாடோ மிரண்டு வருவது என்றால் நாம் ஒன்றும் செய்யாது என்று நாம் ஏனென்றால் ஆண்டன் பேரிலே நாம் பல செய்திருந்த நிலைகள் செய்திருந்தாலும் ஆண்டன் பேரை செய்து தர்மத்தை செய்கிறோம், எல்லாமே செய்கின்றோம். அப்படி செய்தாலும் இந்த மாடோ பஸ்ஸோ மிரண்டு வருகிறது என்றால் நாம் பேசாம தர்மத்தை செய்கிறேன் எனக்கு ஒன்றும் விபத்து வராது என்றால் என்ன ஆகும்? அடித்து தூக்கி எறிந்துவிட்டு போய்விடும். ஆக அந்த உணர்வின் அலைகள் துரித நிலைகள் கொண்டு நம்மை இயக்கினால்தான் நாம் இங்கே நாம் விலகி நிற்க முடியும். ஆக இந்த துரித நிலைகள் கொண்டு நம்மை இயக்கினாலும் ஆனால் அது நமக்குள் உமிழ்நீராக சென்று அந்த உடலை காப்பாற்றினாலும் நாம் உடலுக்குள் அந்த உமிழ்நீர் சென்று நாம் ஆகாரத்துடன் கலந்து விடுகின்றது. இப்போ தங்கத்துடன் எப்படி கலந்த பின் திரவகத்தை ஊற்றி அதை சுத்தப்படுத்திய பின் மறுநகை செய்கின்றார்களோ அதை போன்ற நாம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிஷமும் நமக்குள் தோன்றும் இந்த சக்தியின் தன்மையை இப்பொழுது நம்மளுக்கு அகசியமா மகிழ்ச்சி தீர்வுண்மையுடைய நிலைகள் அறிந்துணர்ந்து அணுக்குள் சேர்க்கையும் அது தீய அணுக்களுடைய நிலைகள் அதை நீக்கி தன் உடலிலே மீவுடியான நிலைகள் வளர்த்து கொண்டவர் மகிழ்ச்சி. அப்படி வளர்த்து கொண்ட அந்த உணவின் சக்தியை நாம் பெறுவதற்குத்தான் இப்ப நாம் எடுத்துக்கொண்ட சூரிய தியானம். ஏனென்றால் சூரியனுடைய காந்த சக்திகளை நம் உடலுக்குள் சேர்த்து கொண்டால்தான் அந்த உடலின் தன்மை கொண்டு இப்ப நமது குருநாதர் கொடுத்த அந்த அருள் சக்தியுடைய நிலைகளை நீங்க செவி கொண்டு கேட்கும் போது எமது குருநாதர் எமக்கு எவ்வழிகளே அந்த உணர்வின் தன்மை பெற வேண்டும் என்று இந்த உண்மையின் தன்மை உணர்த்தினாரோ, எதையெல்லாம் பெற வேண்டும் என்று எண்ணினாரோ, எந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று உணர்த்தினாரோ அந்த அருள் வழிப்படி அந்த உணர்வை சுவாசிச்சு அந்த உணர்வின் சக்தி நீங்க பெற வேண்டும் என்ற உணர்வுடன் நான் இது கலக்கின்றேன். உதாரணமா ஒரு நண்பன் உங்களுக்கு ஒரு தீவு செய்கிறார் என்றால் அந்த தீவு செய்வதை உனக்கு நினைவுபடுத்தின உடனே அந்த நண்பனுக்கு ஒரு தீர்வு செய்கின்றார். அந்த தீவின் தன்மை உங்களிடம் சொல்லும் போது நீங்க அந்த நண்பன் மேல் பாசமா இருக்கும் போது நீங்க எந்த அளவுக்கு நீங்க அதை கூர்ந்து கவனிக்கின்றீர்களோ அப்ப அவருக்கு வரக்கூடிய துன்பம் போன்று உங்களுக்கும் வந்து சேரும். இதை போன்று நமது மகரிஷி நமது குருநாதர் மெய்வெளியின் ஆற்றலின் தன்மையை தன் உடலுக்குள் சேர்த்து அந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த மகரிஷிகளின் அருள் சக்திகளை பெறுவதற்குண்டான உணர்த்தி அந்த ஆற்றலை பெறக்கூடிய தகுதி எமக்கு ஊட்டி அந்த உணர்வின் தன்மை கொண்டு மகரிஷிகளின் அருள் சக்தி பெறுவதற்குண்டான அந்த உணர்த்தி அந்த அருள்வழிப்படி நான் எடுத்து என் சொல்லாலே பிறருடைய துன்பங்கள் போக்க சில வியாதிகள் வந்தாலோ சில துன்பங்கள் வந்தாலோ சரியாகிவிடும் என்ற போது இந்த சொல்லின் உணர்வாலே அது யார் ஒருவர் உணர்ச்சியுடன் கேட்கின்றாரோ அவர்களுக்கு நல்லதாகின்றது. இதை போன்று அந்த உணர்வின் சக்தியை நாம் உபதேசிக்கும் போது அந்த மெய்ஞானிகள் அருள் வழி எவ்வாறு பெற்றார்களோ அந்த பெற்றுணர்ந்த அந்த அருள் வழி கொண்டு எமது குருநாதர் காட்சி நிறைவு கொண்டு அந்த உணர்வை அந்த மெய்ஞானிகள் விடுத்த அந்த அருள் வழிகளை பெறுவதற்கு பெற்று அந்த பெற்ற நிறைகள் கொண்டு உங்களுக்குள் இது நாம் உபதேசிக்கும் போது உங்க புலனறிவாலை நீங்க கேட்கின்றீர்கள். அப்பொழுது இந்த உணர்ச்சிகள் உங்களுக்குள் தூண்டப்பட்டு இந்த உணர்ச்சியின் நிலைகள் கொண்டு அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தியை நீங்க பெறக்கூடிய தகுதி பெறுகிறீர்கள். ஆக அவருடைய அருள் சக்தியுடைய நிறைகள் உங்க உடலை சேர்க்கப்படும் போது நாம் வழக்கம் போல் எடுத்துக்கொண்ட இந்த சூரிய காந்த தியானத்தை நாம் எடுக்கும் போது நமக்குள் அந்த சக்தியின் ஆற்றல் நமக்குள் பெறுகின்றது. அப்படி பெருகச் செய்ய ஒவ்வொரு மெய்ஞானிகளும் தனக்குள் வளர்த்து கொண்ட ஆற்றல் மிக்க சக்திகள் எத்தனையோ இந்த புவியில் படர்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படி படர்ந்து கொண்டிருப்பதை நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விதமான ரூபங்களிலே நம்மளுக்கு தொல்லைகள், சங்கடங்கள், துன்பங்கள், வேதனைகள் இவையெல்லாம் நம்மளுக்கு தோன்றி கொண்டுதான் இருக்கும். அவ்வாறு தோன்றும் சந்தர்ப்பங்கள் அனைத்திலுமே நீங்க ஒவ்வொரு நிமிஷத்திலும் உங்களுக்கு ஆத்ம சுத்தி என்ற ஆயுதத்தை உங்களுக்குள் கொடுத்திருக்கின்றோம். அப்படி உங்களுக்கு துன்பமான எண்ணங்கள் எப்பொழுது தோற்றுவிக்கின்றதோ அந்த சமயம் பார்த்து அந்த ஓம் ஈஸ்வரா என்று உங்க உயிருடன் தொடர் கொண்டு அந்த மகரிஷிகளின் அருள் சக்தியை நான் பெற வேண்டும், மகரிஷிகளின் அருள் சக்தி என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உங்க உடலுக்குள் நினைவை செலுத்தும் போது தங்கத்தை எப்படி ஒரு நெருப்புக்குள் போட்ட பின் அது திரவகத்தை ஊற்றிய உடனே அந்த பித்தளை ஆவியா மாறுகின்றதோ அதை போன்று அந்த தங்கத்தின் நிலைகள் தெளிவாகின்றது. இதை போன்று நாம் இந்த நிமிடம் ஒரு சங்கடமான எண்ணங்களை தோற்றுவித்து அந்த உணர்வை நாம் சுவாசிச்சு இந்த உணர்வின் உமிழ்நீர்கள் நம் உடலுக்குள் செல்கின்றது.
அதே சமயம் நாம் உணர்த்தி அந்த உணர்வலைகள் நம் உடல் முழுவதற்கும் அது இயங்கி அது பதட்ட நிலைகள் இருக்கும் போது அதன் சக்தியை நாம் ஆற்ற அடக்குவதற்கு அடுத்து நாம் இந்த ஆத்மசுத்தி என்ற நிலையை நாம ஓம் ஈஸ்வரா என்று அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் என்று ஏங்கி அந்த மகரிஷியின் அருள் சக்தி என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உங்க உடலுக்குள் அது செலுத்தப்படும் போது அதை பரிசுத்தப்படுத்த உங்களால முடியும். ஏனென்றால் உங்களுக்குள் அந்த சக்தி இருந்தால்தான் அது நீ உங்களுக்குள் அப்பப்போ வருவதை நீக்க முடியும். இப்ப என்னால் நான் எடுத்துக்கொண்ட சக்தி கொண்டு அந்த நிமிஷம் வரக்கூடிய துன்பங்களுக்கு இது உதவலாம். ஆனால் அடுத்த நிமிஷம் நீங்களே இத்தகைய தன்மைகளை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு சமயத்திலும் உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய துன்பங்கள் வந்து கொண்டேதான். நீங்க தவறே செய்ய வேண்டாம். ரோட்ல போகும்போது எத்தனையோ எண்ணங்கள் உங்களுக்குள் தோற்று விடுகின்றது. அதனால வரக்கூடிய இந்த சுவாசத்தினால உங்களுக்குள் சேரும் இந்த தன்மையை நீங்க சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் நீங்க இதை ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களை தொலைத்து பழக வேண்டும். அப்படி நீங்க தொலைத்து பழகின்றால் உங்க சொல்லின் தன்மையும் பிறரிடத்துல பேசும்போது அவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். ஆனால் தான் பெண்களா இருக்கக்கூடியவர் அனைவருமே இந்த முறைப்படி இந்த தியானங்களை அவர்கள் எடுத்துக்கொண்ட பின் அவர்களுக்கு சந்தர்ப்பம் ஏராளமாக இருக்கின்றது. ஒரு சமையல் செய்யும் போதே ஓம் ஈஸ்வரா என்று உயிருடன் தொடர்கொண்டு அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் என்று ஏங்கி அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தி என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உடலுக்குள் நினைத்து விட்டு தான் எடுத்துக்கொண்ட அரிசியோ பருப்போ அது நாம் அதை வேக வைக்கும் போது அந்த பொருளை எடுத்து நான் சமைக்கக்கூடிய இப்பொருள் அனைத்தும் உட்கூறுடைய உடல்கள் நலம் பெற வேண்டும் என்று எண்ணி போட்டால் போரும். வீட்டில் இருக்கக்கூடிய நிலைகள் உடல்ல இருக்கக்கூடிய பிணிகளே சங்கடம் சலிப்பு இதனுடைய உணர்வு தொடர்கொண்டு வந்ததுதான் அந்த பிணிகள். ஆக நாம் இந்த ஆத்மசுத்தி செய்து கொண்டு நாம் இந்த பொருளை நாம் அடுப்பில இட்டு இந்த உணவின் சக்தி அங்கே இது வரும்போது அதன் வழிகொண்டு அது சுவை கொண்டதாக மாறுகின்றது. அதே போல பெண்கள் அந்த ஆகாரத்தை நாம பரிமாறும் போது ஆத்மசுத்தி செய்து கொண்டு நான் போடும் ஆகாரம் அது உட்கொள்வருடைய உடல்கள்ல நலமும் வளமும் பெற வேண்டும் என்று எண்ணத்தில் ஜெபித்து விட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு பரிமாறி பாருங்க. இப்பொழுதும் உங்க உடலுக்குள் அந்த சக்தி நீங்க பெறக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடைக்கும். நேரம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு எனக்கு எங்கெங்க தியானம் பண்றதுக்கே நேரம் இல்லைன்னு சொல்றாங்க, சொல்றது கூட நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. அதனால அவங்க இந்த மாதிரி நீங்க சொல்லி பாருங்க. அப்போ அந்த வீட்டுல இதே போல ஒரு வியாதிஸ்தர் நாம சில எப்பயுமே எவ்வளவுதான் இருந்தாலும் இப்ப நான் எவ்வளவு பெரிய சக்தி பெற்றிருந்தாலும் நாம் தொடக்கக்கூடிய சக்தி இருந்தாலும் நேற்று துரித நிலைகள் கொண்டு ஒரு 4-5 பேர் எண்ணி என் உணர்வுகளை தூண்டப்பட போகும்போது என் எண்ணம் அங்கே திசை திருப்பி அவர்களுக்கு அந்த இது நல்லது செய்வதற்கு திருப்பி விட்டது. அப்ப என்னுடைய உடல்கள் சோர்வு அடையும் போதுதான் அதை உணர்கின்றேன். அப்ப என் உடல்ல அந்த சோர்வை நீக்கி அதுல இருந்து அவர் உடல்ல இருக்கக்கூடிய பிணிகளை நீக்குவதற்கு கடும் ஜெயம் இருந்தான் இந்த எண்ண அலைகளாக நான் அனுப்ப வேண்டும். ஏனென்றால் இப்போ ஒரு நண்பன் பால் எனக்கு நன்மை செய்தான் என்று எண்ணும் போது விக்கணும், எனக்கு துரோகம் செய்தான் என்று பேசும்போது பொறையும், பாசத்தால ஒரு குழந்தையின் பால் எண்ணும் போது அந்த குழந்தை ஏதாவது பாசத்தால தாய் எண்ணுகிறது என்று வைத்துக் கொள்வோம். ரோட்டில் போகும்போது ஒரு குழந்தை தவறி விழுகின்றது. ஆனால் அந்த குழந்தையை அவருடைய தாய் அந்த குழந்தையை பார்த்த உடனே பதறுகின்றது. ஆனால் அதே சமயம் நான் அந்த தாய் இன்னொரு தாய் அதை பார்க்கின்றது. அது பார்த்த உடனே அந்த குழந்தையும் தாயும் பதறவை பார்த்து தன் குழந்தை மேல இருக்கக்கூடிய பாசத்தாலே தன் குழந்தைக்கு ஏதாவது உடனே அந்த நினைவு வரும். அவ்வாறு நினைத்து வந்தால் இந்த குழந்தையுடைய உணர்வுகளுக்கும் அது உடனடியா அது ஏதாவது ஞாபக சக்தி குறைந்து இதை கீழே விலக ஆரம்பிக்கும். இதே போல ஒரு குழந்தை மேல தாய் அதிகமா பாசம் இருந்தால் இன்னொரு குழந்தைக்கு ஏதாவது நோய் இருந்தா போறோம், அது உடனே எண்ணி தன் குழந்தையுடைய ஞாபகம் அடிக்கடி வரும். எந்த தாய் தந்தைகள் அந்த ஒரு குழந்தை மேலே ரொம்ப பாசத்தை செல்லமா வளர்க்கின்றார்களோ பெரிதொரு குழந்தைகளுக்கு தொல்லை வரும்போதெல்லாம் அதை பார்த்த உடனே தன் குழந்தையுடைய நினைவுகள் அந்த குழந்தையை சீக்குள்ளதாக ஆக்கி விடுவார்கள். ஏனென்றால் தாயின் பாசம் இந்த குழந்தையும் பாசத்தால கேட்கும். ஆனால் நாம் பிரிதொரு குழந்தையுடைய நிலைகள் அது பார்த்து கொண்டு அந்த நாம் எந்த வேதனைப்பட்டமோ அந்த வேதனையுடன் நாம் இந்த குழந்தைய பார்ப்போம். பாசத்தோட அது 2வது ரொம்ப கொஞ்சி கொள்ளாத ஆரம்பிச்சிடும். அது பாசத்துடன் எடுக்கும்போது நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அந்த உடலிலே பாய்ச்சப்பட்டு அது அடிக்கடி சிந்தனையற்ற நிலைகள் ஆக்கிவிடுகின்றது. இதை போன்ற நிலைகள் வந்தாலும் நாம் இந்த ஆத்மசுத்தி என்ற நிலைகளை செய்து அந்த குழந்தைகளை பாதுகாக்க செய்ய வேண்டும். இதை போலத்தான் இப்ப நான் எல்லாரும் மேலே பற்றும் பாசமும் வைத்திருக்கும் போது ஒவ்வொருத்தரும் அந்த அன்பான உள்ளத்தை கொண்டு நம்மளை எண்ணி ஏகும் போது அதை நானும் சமாளிச்சுதான் ஆக வேண்டும். அப்பொழுது அந்த உணர்வுகள் நம்மை தாக்குவதில்லை, அவர்கள் அந்த உணர்வுகள் என்னை தாக்கவில்லை என்றால் நான் அதை உணர முடியாது. ஆகினாலே நான் இதற்காக வேண்டி யாருக்கு என்ன இருக்கு என்று எண்ணி பார்ப்பதில்லை. ஆனால் எல்லோருக்கும் நலமாக வேண்டும் என்று எண்ணி பார்க்கும்போது அவர்கள் துன்பப்படும் உணர்வுகள் என்னை பாதிக்கும் போது அந்த உணர்வாலே நான் உடனடியாக அந்த ஜபத்தை மேற்கொண்டு அவர்கள் நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன்.